World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ரிஷபராசி அந்த ராசிக்குண்டான பலன்கள் நம்ம கேட்கலாம். நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாகி திரு கோபிநாத் ஐயா அவர்களை ரிஷபராசி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக வெல்கம் பண்றேன். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குருநாதருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமா அந்த பிரச்சனையை மேற்கொண்டு அதை கடைசி வரைக்கும் போராடி அந்த பிரச்சனையை தன்னோட உழைப்பாலேயே தீக்கிற ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையா அமையும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போது நிறைய ரிஷபராசியை சிறப்பா சொல்லியிருக்கோம். பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல, குரு பார்க்க அற்புதமா போயிட்டு இருந்தது வண்டி. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பள்ளிகள்ல எல்லாம் ஒரு சின்ன ரைம்ஸ் வரும். ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கட்கிழமை திருடன் கிடைத்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான்னு ஒரு பாட்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா 2ல குரு காரகபாவ நாஸ்திக்கு நீங்க என்ன அடிப்படை கிளாஸ் எடுத்தாலும் அதை தான் உதாரணமா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்காரு. ஒரு மாதிரி ஏற்கனவே தொழிலெல்லாம் நல்லா போய் கொஞ்சம் பணம் சேர ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப யாராவது வீட்டுல புத்திமதி சொல்றேன்னா அவங்கள முதல்ல கழட்டி விட்டுருவாங்க. கழட்டிட்டு இவர் அப்படியே சிறப்பா பணத்தோட கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு. அந்த ஜாலியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து சுக்கிரன் கூட சேர்ந்துடுறாரு. சரிங்களா? சோ குரு சுக்கிரன் 2 பேரும் தனித்தனியா பெரிய சுபர்களா இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு தனியா. சரிங்களா? சோ ஒருத்தர் நிறைய பணத்தை கொடுப்பாரு, இன்னொருத்தர் நிறைய சுகத்தை கொடுப்பாரு. அப்ப என்ன ஆகுன்னு நான் தனியா சொல்ல வேண்டியது இல்ல, நேரம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் செலவு பண்ணி அடி உத வாங்கி கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே எல்லாம் முடிஞ்சு கேது ஓடிய சேர்ந்து லக்னாதிபதி சுக்கிரனுக்கு ஓரளவு புத்தி வரும். சோ இழந்ததெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. அதுக்கு அடுத்து அவரை மேலும் நல்வழிப்படுத்துறதுக்கு ஆகஸ்ட்ல சூரியன் ஒரு கிரகண தோஷத்தையும் தந்து அவரை ஒரு நேர்வழிப்படுத்தி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவரை ஒரு லைனுக்கு கொண்டு வருவாரு. இது வரைக்கும் தான் இந்த படத்துல சோக ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆகஸ்ட்ல கியரை போட்டு செப்டம்பர் அக்டோபர் பாத்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிளா இருக்க போறதே இந்த ரிஷபராசி தான். அதாவது 12ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் கடகத்துல நீசம் அடைஞ்சு கூட உச்சமடைந்த குருவோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் இவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அதன் மூலமா என்னென்னலாம் கிடைக்கும்ன்றது நம்ம தனியா சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு அற்புதமான இதோட முடிஞ்சிருதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்து கியரை போட்டு மேல போன்ற மாதிரி நவம்பர் டிசம்பர் ஜனவரியில அப்படியே அது குருமங்கல யோகமா குரு லாபஸ்தானத்தை பார்க்க பணமழையா கொட்ட போதுங்க. சரிங்களா? சோ அப்படி ஒரு அற்புதமான வருடம் ரிஷபராசி நாயர்களுக்கு இருக்கு. இந்த தடவை இந்த வருட வெண்பால சொல்லி இருக்கிற மாதிரி பொதுவாவே பாத்தீங்கன்னா உலகத்தார்களுக்கு பசுக்கள் மூலமா நிறைய நன்மைகள் நடக்கும். சரிங்களா? சோ அது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த பலன்களோட சேர்த்து ஒரு பசு வாங்கி வளர்க்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த இயர் 2 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொதுவா அப்பாவோட உள்ள உறவுகள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்து அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நம்ம இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால ஒரு தேவாங்க தரிசனமோ இல்லைன்னா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் வழிபாடோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஆஸ் யூசுவல் ஏற்கனவே கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? ஒரு ஜூலை ஆகஸ்ட்ல லவ் ஃபெயிலியர் ஆயிருங்க, அதை தவிர்க்க முடியாது. சரிங்களா? ஆனா யாருக்கெல்லாம் லவ் வருதோ இல்லையோ, ஜூலை ஆகஸ்ட்ல யாருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுதோ அவங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல கல்யாணம் ஆயிருங்க. சரிங்களா? அப்படி ஒரு சிறப்பான வருடமா இந்த வருடம் இருக்கும். சோ வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே.
தேங்க்யூ சோ மச் கோபிநாத் சார். சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது நீங்க சொன்ன பலன்கள் எல்லாமே. சரி, இதனை தொடர்ந்து அடுத்ததாக வாங்க கவிதா கோபிநாத் மேம், நீங்க வந்து சொல்லுங்க ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? ஆடியோ கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது மேம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபிநாத் சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் பாதி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து ஏன் நெகட்டிவாவே நம்ம போனோமே, பாசிட்டிவாவே போவோம். ஸோ அவங்களுக்கு செகண்ட் பாதி பாத்தீங்கன்னா நல்ல தன வரவு இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். முயற்சிகள் பலிதமாகணும்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க, அது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடும். எப்படி இவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களுக்கு பார்க்கலாம் இல்லையா? அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இவங்க வந்து இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தன்மை ஏற்படுங்க. இடமாற்றம் ஏற்பட்டு அங்க வந்து தொழில்னா வந்து நம்ம பிசினஸ் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். அவங்களுடைய வேலையும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அக்டோபருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க நிலம், வீடு அதெல்லாம் வாங்குற சூழ்நிலை ஏற்படுங்க. பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். ஆனா புதிய இன்வெஸ்ட்மெண்ட்கள் பொதுவாவே இந்த வருஷம் யாருமே செய்யாம இருக்கிறது நல்லது. அவங்க ரிஷபம்னு இல்ல, யாருமே வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, நண்பர்களை வச்சுட்டு கூட்டு தொழில் செய்யறதோ இல்லைன்னா எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றது அந்த விஷயத்துல எல்லாம் இவங்க கவனமா இருக்கணும். அதுவும் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த வருஷம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யற வாய்ப்புகளும் வரும். வெளிநாட்டு கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க அவங்களுடைய அவங்களுடைய தாயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தியே ஆகணுங்க. அதுக்கப்புறமா பிரிந்தவர்கள், குடும்பத்துல பிரிஞ்சு இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க. குடும்பத்துல கொஞ்சம் கவனமும் இருக்கணும் இவங்களுக்கு. சோ இந்த புத்தாண்டு அவங்களுக்கு நல்லபடியா அமையும்னு சொல்லி நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம நிர்வாகிகள் 2 அல்லது 3 பேருக்கு மேல பலன்கள் சொல்ல இருக்கோம். இதனை தொடர்ந்து சசிவர்தனா மேம் வணக்கம், நீங்க சொல்லுங்க ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேக்குது மேம்? சாமியா கேக்குது? கேக்குது மேம். குருவே சரணம், குருவே போற்றி. ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சோ ரிஷப ராசி நண்பர்களே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் சாரும் கவிதா மேமும் சூப்பரா சொல்லிட்டாங்க தொழில் பத்தி, அண்ட் தென் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறு பணம் பெரு பணம் சேர ஒரு அமைப்பு நல்லபடியா இருக்கு. சோ வருமானத்தை வந்து நீங்க மண் பானையில சேமிச்சு வைங்க, இது ஒரு பெரிய டிப்ஸ். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடன் வந்து நகைகள் மீட்கிறதுக்கும் கடன் மீட்கிறதுக்கும் நீங்க போக வேண்டிய கோவில் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தென்னாங்கூர். இந்த கோவில்ல போயிட்டு முக்கியமா வந்து நீங்க போக வேண்டிய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் சொல்லுவாங்க. ஈவன் தோ டெய்லி வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு வரும். அந்த நேரத்துக்கு நீங்க இந்த கோவில்ல இருந்து வெண்ணெய் தானம் செய்வது, அதாவது நீங்க இறைவனுக்கு கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அங்க வர சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பட் தெரியாத குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ ரிஷப ராசி நண்பர்கள் எல்லாமே லவ், வீடு, கடன், அதே மாதிரி வந்து வச்சிருக்கிற நகைகள் எல்லாமே மீட்கணும் அப்படின்னும் போது நீங்க சொல்ல வேண்டிய சிச்சுவேட்ஸ், இது அனைத்து மதத்தினருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ நீங்க எப்பவுமே அடிக்கடி சொல்ல வேண்டியது, முக்கியமா வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில சொல்ல வேண்டியது. சுக்கர உரை வந்து காலையில 6 to 7 வரும், மத்தியானம் 1 to 2 வரும், நைட்டு 8 to 9 வரும். சோ இந்த நேரத்துல நீங்க சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் அப்படி என்ன அப்படின்னா மூவ், ட்ரஸ்ட், க்ரோ. இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தினமும் சொல்றது நல்லது, பர்டிகுலர்லி சுக்கர உரையில சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொன்னு வந்து நீங்க வந்து சாப்பாடு வந்து வாழை இலையில சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ உங்க தாயார் ஆரோக்கியம் பார்க்கும்போது இந்த மூவ், ட்ரஸ்ட், க்ரோ அது வந்து அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாலும் ராதே கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.